जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका सूर्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादि सेविदं कपित्त जम्बू पलसार पक्षिदं उमासुदं शोक विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजं महागणपति துணை கொண்டு நவ கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா துணை கொண்டு இஷ்ட தேவதா குல தேவதா நட்சத்திர தேவதா பிரார்த்தனா தேவதா பித்ரு தேவதா துணை கொண்டு இந்த வார ராசி பலன்கள் வாசிக்கப்படுகிறது. இந்த வார ராசி பலன் என்று சொல்லும் பொழுது 15ஆம் தேதி முதல் ஜூன் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை எப்படி இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரையில் நம்மளுடைய ராசி பலன்கள் நமக்கு எப்படி இருக்கும், நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த வாரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்னென்னலாம் நமக்கு ப்ளஸ்ஸு எதெல்லாம் நமக்கு மைனஸ்ஸு, நம்ம என்னென்னலாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கும்பராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும், 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரையில் கும்பராசிக்கான பலன்கள். ஏற்கனவே நான் நிறைய சிரமப்பட்டு தான் இருக்கேன். கும்பராசி ஜென்மராசியில் சனி, ஜென்மராசியில் ராகு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் இருக்குது. தன்னம்பிக்கையை கூட்டும் நேரம். உங்கள் முயற்சிகள் ஒரு நல்ல நோக்கத்தை நோக்கி நகரும். நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சிலர் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களுக்கு தீர்மானம் எடுக்கக்கூடும். பழைய தோல்விகளை மறந்து புதிய சக்திகளுடன் தொடக்கமான வாரம். வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு மேலே அடுத்தடுத்து சில பொறுப்புகள் கிடைக்கும். உங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டிய நேரமாக அமையும். உத்தியோக மாற்றம் தேடுபவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம். உத்தியோகம் தேடின்னு இருக்கிறவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். வேலை மாற்றம் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் புதிதாக ஒரு கூட்டாண்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதாவது ஒரு கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒன்று. வாடிக்கையாளர்களிடம் நம்பிக்கை பெருகும். உங்ககிட்ட நம்பிக்கை எல்லாம் நல்ல நம்பிக்கையோட சில விஷயங்களை எல்லாம் நல்லா செய்வாங்க. குடும்பத்தில் சிறிய மனக்கசப்புகள் இருந்தாலும் வாரத்தின் இறுதியில் சமாதானமாகும். சண்டை உடனே தான் நிவர்த்தி ஆகிட்டா தான் நல்லதாச்சா, இது எங்கே கொஞ்சம் கொஞ்சமால போய் தானே சரியாக வருது, என்ன பண்ணுறது. சொத்து அல்லது வீட்டு பங்கு தொடர்பான விஷயங்கள் முடிவுக்கு வரும். சில பேர் வீட்டை அடமானம் வைத்து நிலத்தை அடமானம் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதோட உங்களுடைய பங்கை நீங்கள் அடமானம் வைக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் வரும். குடும்ப உறுப்பினர் ஒருவிடம் இருந்து நல்ல செய்திகள் உதவிகள் கிடைக்கும். காதல் உறவில் நம்பிக்கை மற்றும் புரிதல் அதிகரிக்கும். புதிய உறவுகள் உருவாகலாம். திருமணமான கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பீங்க. கணவன் மனைவிலாம் ஓரளவுக்கு ஒத்துமையோட சில விஷயங்கள்லாம் அனுசரித்து கொண்டு போவீங்க. குளிர்ச்சி, தொண்டை வலி, உடல் மெலிவு போன்றவை ஏற்படலாம். உடற்பயிற்சி பண்ணி உடல் மெலிகிறதுங்கிறது வேறு, சாதாரணமாக உடல் மெலிஞ்சு காணப்படுறதுங்கிறது வேறு. செக் பண்ணிக்கணும் உடம்பை. வீண் மன அழுத்தம் வர வாய்ப்பு உள்ளது. சீராக தூங்குவது அவசியம். அதாவது சில பேர் சொல்கிறாங்க இல்லையா, குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேர தூக்கமாவது ஒரு மனிதனுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாங்களா. அது சீராக தூங்குவது அவசியம் தேவை. வீண் மன அழுத்தம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் உண்டு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணுங்க இந்த வாரத்தில். அதாவது செப்பு சொம்பு இருக்குது பார்த்தீங்களா, செப்பு சொம்பு சின்னதெல்லாம் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா. இந்த செப்பு சொம்பில் நல்லெண்ணெய் ஊற்றி எடுத்துகிட்டு போய் சனீஸ்வரனுக்கு நல்லெண்ணெய் அபிஷேகம் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நல்லது. கருப்பு எள்ளு பாதத்தில் வச்சு அர்ச்சனை கூட பண்ணலாம். வெல்லம், கருப்பு எள்ளு கூட வச்சு அர்ச்சனை பண்ணலாம், பண்ணினா நல்லது. ஸோ இதெல்லாமே உங்கள் ஜாதகப்படி இருக்கக்கூடியது இந்த வாரத்தில் செய்யக்கூடிய சில விஷயங்கள். திருமணம், இப்போ கும்பராசி பொறுத்தளவுக்கு கும்பம், மீனம், மேஷ, ரிஷபம், மிதுனம். திருமணம் கூடி வரும், சுபகாரியங்கள் கூடி வரும். காரிய தடங்கல்கள் நிறையா இருக்க தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலுமே சில சமயோஜித்தோடு சில விஷயங்களை கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுடைய கும்பராசிக்கு மருத்துவ செலவுகள், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஏதாவது ஒன்று அடுத்தடுத்து சில மருத்துவ செலவுகள், அடுத்தடுத்து சில விஷயங்களை வாங்கக்கூடிய செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்க உங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா
தேவையில்லாமல் சண்டைக்கு வருவாங்க. இந்த வாரத்தில் தேவையில்லாமல் பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வருவாங்க. ஏதாவது ஒரு விஷயம் ஒரு சின்ன ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெலாம் சண்டை போடுவோம். ஏன் வண்டி எங்கே நிறுத்தினேன், ஏன் எங்கே கார் எங்கே நிறுத்தினேன், ஏன் இது பண்ண போனால் வந்து அவனுக்கு என்ன அவனுக்கு எதுவுமே காரணம் கிடைக்கலன்னா வேறு ஏதாவது ஒன்று பண்ணலாமான்னு சொல்லி சண்டை போடுவான். அதனால் கொஞ்சம் ஃப்ளாட்ஸில் இருந்தாலும் சரி, தனி வீட்டில் எலி வலையானாலும் தனி வலை வேணும்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு தனியாக வீடு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த மாதிரி இடம் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் அக்கம் பக்கத்தில் நீங்கள் தான் பார்த்து கொஞ்சம் சமயோசித்தமாக எப்படி இருக்கணுங்கிறத கொஞ்சம் பார்த்து இருக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், குடும்பத்தில் தெய்வ வழிபாடு. பெண்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் இந்த வாரத்தில் வீட்டு தெய்வங்கிறதுல வீட்டு தெய்வத்துக்கிட்ட கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி விளக்கேற்றுறீங்க, சாமி கும்பிட்றீங்க, போகிறீங்க வரீங்க. இருந்தாலும் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட ஒரு 10 நிமிஷம் சாமி இடத்துல உட்காந்து ஒரு 10 நிமிஷமாவது தினமுமே சாமிக்கிட்ட உட்காந்து வழிபாடு பண்ணணும். விளக்கேற்றிட்டு நீங்கள் போய் அடுத்த வேலையை போய் பார்க்குறது வழிபாடு கிடையாது. என்ன பண்ணுவோம், விளக்கேற்றி வச்சுட்டு சாமி போயிட்டு கிச்சனில் போய் சமைச்சிட்டு டிவி பார்த்துட்டு ஏதாவது ஒரு 4 சீரியலை பார்த்துட்டு போய் படுக்கிறது பேர் இது இல்லை. சாமிக்கிட்ட விளக்கேற்றினாலே ஒரு 10 நிமிஷம் உட்காந்து மனசார உங்களுக்கு ஏதாவது ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, குருமார்கள் யாராவது உங்களுக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா, நானே நிறையா ஸ்லோகம் சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி உட்காந்து அந்த ஸ்லோகங்கள்லாம் சொல்லி அந்த ஸ்லோகங்கள்லாம் நிறையா என்னென்ன சொல்லலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் ஒரு 15 நிமிஷமாவது உட்காந்து அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் போய் இப்போ இந்த குடும்ப பெண்கள் அந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கும்பராசி பொறுத்தளவுக்கு நல்லது. பசுக்கு அகத்திக்கீரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். வாழ்த்துக்கள்.